சுழலும் சொற்போர். இனி அதுக்கு பதில் சொல்லி பேசுறதுக்கு வரணும். பதில் சொல்றீங்களா இல்லை எதுவும் கருத்து கையில் இருக்கா? நல்ல பாட்டு, ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தாஞ்சிரியதப்பா. அதில் எனக்கு பிடிச்ச வரி தான். அடுப்பெரிக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா, அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, காசு பணம் சேருதப்பா, காரு வண்டி பறக்குதப்பா, சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. அருமையான பாட்டு. இன்றைக்கெல்லாம் கிராமத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட வழி கேட்டோம்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த காரை வீட்டு வெள்ளச்சாமி எங்கெங்கே இருக்கார்? காரை வீட்டு வெள்ளச்சாமி தானே, இந்த நேராக போய் ரைட்டில் போய் அங்கே போய் அங்கே போங்க, கிழக்கால போய் மேற்கால போய் வடக்கால வந்து அங்கே ஒரு ஆலமரத்தை ஒரு 3 தடவை சுற்றினீங்கன்னா பக்கத்தில் வெள்ளச்சாமி வீடு இருக்கும்ட்டு ஏதாவது ஒரு வழி சொல்லிடுவாங்க. ஆனால் டவுனில் நீங்கள் வெள்ளச்சாமின்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? மதுரையில் வந்து வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமினா எந்த தெருவில் இருக்கார், எந்த தெருவுன்னு தெரியலிங்க, வெள்ளச்சாமின்னு சொல்லி விட்டாங்க. அவர் எப்படி இருப்பார்? வளர்த்தியாகவும் இருப்பார், குட்டியாகவும் இருப்பார். எப்படி இருப்பார்னு ஞாபகம் இல்லை. கருப்பாக இருப்பாரா சிவப்பாக இருப்பாரா? கருப்பாக இருக்க மாதிரியும் தெரியுது, சிவப்பாக இருக்க மாதிரியும் தெரியுது அப்படின்ட்டுருக்கேன். அவர் எப்படி நல்லவரா கெட்டவரா? நல்லவர் மாதிரியும் தெரியும், கெட்டவர் மாதிரியும் தெரியும். கண்ணாடி போட்டிருப்பாரா? சில சமயம் போட்டிருப்பார், சில சமயம் போடாமே இருப்பார் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். எனக்கு அவரை தெரிஞ்ச மாதிரியும் தெரியுது, தெரியாத மாதிரியும் தெரியுது. ஏதுக்கு இந்த ஊர் பக்கம் போய் பார்க்குற மாதிரியும் பாரு, பார்க்காத மாதிரியும் பாரு. அவர் இருந்தாலும் இருப்பார், இல்லாட்டி இல்லைன்னா. அவன் நின்னவன் ஓடியே போயிட்டான் பின்னங்கால் பெட்ரோல் அடிக்க. டவுன்ல எல்லாம் ஒரு ஆளை தெருவு தெரியல, தெரியாத தெருவுக்குள்ளே போய் ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறீங்க? வந்து அவன் கேட்குற கேள்வி வீட்டுக்குள்ளே உள்ளே விடாமல், யாராவது ஒருத்தர் வீட்டில் வழி கேட்டோம்னா போச்சு, வீட்டில் வெளியில் நின்றுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. அப்புறம் யார் என்ன நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. இது 7ஆம் நம்பர் வீடு, இது 8ஆம் நம்பர் தானே, இது 8ஆம் நம்பரு, 7ஆம் நம்பர் எது? அது பக்கத்து வீட்டில் போய் கேளு. அட பக்கத்து வீடு தானே 7ஆம் நம்பர், அது எனக்கு என்ன தெரியும்? அவன் நம்பரை சொல்ல முடியுமா எனக்கு? அவன் ஒரு மனுஷன், அவன் வீட்டு நம்பரை என்னை சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. அட என்னையா உன்னையோட பெரிய அம்சம், பக்கத்து வீட்டு நம்பரை சொல்கிறதுக்கு அவனுக்கு சண்டை போடுறத பார்க்கணும். டவுனில் இப்படி போலித்தனமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க தம்பி நகர வாழ்க்கையே அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காரு பாரு. நகரத்தில் இருக்கவர் மாதிரியே இருக்கார் ஆள், சட்டையும் பேண்ட்டும் பார்த்தீங்களா? பேசுங்க தம்பி. செந்தமிழே செங்கரும்பே தீஞ்சுவையே என் உயிர் தமிழே உன்னை வணங்குகிறேன். மைக்கை விட்டு மேலே கொண்டு போனால் அப்புறம் எப்படி கேட்க? வணக்கத்தில் இருக்க கான்சன்ட்ரேஷனை விட்டு அவர் பாட்டுக்கு மைக்கு எங்கே போட்டு வணக்கம்ங்கிறார். எங்கடா சத்தத்தை காணான்னு தெலாவராப்புல. நீங்கள் டவுனில் இருக்க ஒரு மாதிரியே பதஷ்டப்படாதீங்க, அமைதியாக பேசுங்க. டவுனில் இருக்க ஆளுங்க இப்படி தான் வேகமாக போவாங்க, எங்கே போவானே தெரியாது. குப்பு குப்பு குப்புன்னு மெட்ராஸில் பாருங்கள் வேகமாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கேயா போகிறீங்கன்னு கேட்டால் மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கி தின்னேன். அது மெதுவாக போய் வாங்கி தின்னா இப்போ என்ன ஓடியா போயிருது அந்த சுண்டல், அதுக்கும் வேகமாக தான் போவாங்க. அதனால் தம்பி நகர வாழ்க்கைன்னு பேசுகிறீங்க, பதறாதீங்க, அமைதியாக பேசுங்க. மைக்கை அப்படி நேரம் அவர்களே பாராளுமன்ற நினைப்புல மைக்கை மேலே தூக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த கோஷ்டியை சேர்ந்த ஆளா நீ? அப்போ கொஞ்சம் தள்ளி நில்லுங்கய்யா, நான் இன்னும் 4 நிகழ்ச்சியில் பேச வேண்டியிருக்கு. கையில் வேற மைக்கு தனியாக கிடக்குது, விட்டு இழுத்தாருன்னா போச்சு, அவ்வளோதான். எனக்கு தான் கடைசி நிகழ்ச்சியாக இருக்கேன். பேசுங்க. சங்கம் அமைத்து தமிழ் வளத்தை இந்த மதுரை மண்ணில் சங்கமமாக இருக்கும் மதுரை மக்களே, பட்டிமன்றத்தின் கதாநாயகனாக இருக்கும் இளமை துடிப்போடு இந்த நகரத்திலே வாழ்ந்து என் அடுத்த படத்தின் கதாநாயகனாயின நடுவர் கதாநாயகன் அவர்களே. நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா? ஒரு படத்தில் அப்பையும் வயசில் நடித்த இன்னும் என்னை வாங்கி கட்டுறது பத்த மாட்டேங்குது. என் படத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, எங்கடா அந்த படத்தில் உன்னைய காணா அப்படின்னாரு. என்னது காணாமா? எப்பா படம் முழுது நடிச்சிருக்கேப்பா கங்கா கௌரியில் அப்படின்னு. யாரோ ஒரு கிழவன் தான் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அந்த கிழவன் தான்ப்பா நானுன்னு. போதும், ஒரு படத்தில் நடித்ததை கதாநாயகனா இவர் படம் எடுக்கிறாராம், அதில் நான் நடிக்கணுமா? சரி நடிக்கிறேன் தம்பி, நல்ல படமாக எடுங்க. இன்றைய சூழலில் பெரும் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? நல்ல தலைப்புங்க. பெரிதும் நிம்மதியை தர்றது நகர வாழ்க்கை தான். நம்ம நடுவர் எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வாழ்ந்தார்.
அந்த இரைச்சல் சத்தம் அவருக்கு தாலாட்டா இருந்துச்சு. அங்கேருந்து உதயமாய் இங்கே வந்திருக்காரு. நிம்மதி இல்லைன்னா நம்ம நடுவர் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அவரும் இப்படிதான் நரசிம்மர் அவ மாதிரி குனிஞ்சுக்கிட்டு பேசு பேசுன்னு அமைதியா இருந்தே நம்மளை கவுத்திட்டு போயிடுவாரு. ஐயா நல்ல வேளை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாழ்கிறாருனாலும் சொன்னீங்க. நடுவர் அவர்கள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கிறாரு அப்படின்னாக்க இந்த தொழில் வேற பார்த்துக்கிட்டு இருக்காப்லையா லியோனி, இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு என்னை எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி. பரவாயில்ல தம்பி, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அந்த இறைச்சல் இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது. காரணம் அந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் எங்கள் வீடு, எதிர்த்தாப்பில் மதுரை போகிற வண்டி எங்கள் வீட்டுக்கிட்ட தான் நிற்கேன். அந்த காலையில் 4 மணிக்கு தொடங்கிருக்கேன். மாற 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 முறைக்க 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 முறை இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா. உடனே அங்கேருந்து போக்குவரத்து கழக அறிவிப்பு. அந்த 7ஆம் நம்பர் டிரைவர் எங்கே போனாருன்னு தெரியல, வண்டி போனேன். கண்டக்டர் டிரைவரும் உடனே வண்டிக்கு வாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். என்னைக்காவது கரண்ட் ஆஃப் ஆகி நான் பந்துன்னு வச்சுக்கங்களேன், நாங்களாம் 3 மணிக்கு எந்திரிச்சிருவோம். காரணம் எங்களுக்கு அந்த வித்தியாசமான சூழ்நிலையில் தூக்கம் வர மாட்டேங்குது. தம்பி அதை நோட் பண்ணி அடிக்கிறார் பார். நடுவர் அவர்களே, ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுற்றி மரமாக இருக்கும். தென்னை மரம், புளிய மரம், நடுவில் ஒரு கம்மா. நகரத்தில் நம்ம ஆள் பாத்திமா காலேஜ்லேயும் அமெரிக்கன் காலேஜ்லேயும் 1 வாரமாக நின்று சைட் அடிக்கிறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், மாப்பிள்ள 1 வாரம் அவர் மூஞ்சியை பார்க்குறோமே விளங்கி போயிருமா, ஆளை மாத்துறான்றான். பொழுது போறக்கா சைட் அடிக்கிற நம்ம ஆளை மாத்துறான்றான். கிராமத்தில் இருக்கிறவன் காலையிலையும் மரத்து மூஞ்சில முடிக்கிறான், சாயங்காலமும் மரத்தை தான் பார்க்குறேன். இதனாலேயே சில பேர் மரத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் பயக்காட்டில் புலம்பிக்கிட்டே திரிகிறாங்க. 4 4 9ன்றாங்க. நடுவர் அவர்களே, பாரதிராஜா படம் எடுப்பாரு. 2 கருவேல மரத்தை காமிப்பாரு. இந்த கருவேல மரத்தில் இருந்து தான் 2 காதல் பறவைகள் ஊரை வலம் பெற போகிறது. உடனே இந்த 2 பறவை செத்து போயிடும். அவர் சொல்லுவாரு, இந்த பறவைகள் இறந்ததாக நீங்க நினைக்க வேண்டாம், மறுபடியும் உணர்வுகளோடு உயிரோடு வரும் என்று. அது படத்துக்கு ஒத்து வரும். நடுவர் அவர்களே, இப்போ நீங்க மதுரைக்கு வந்து பட்டிமன்றம் பேச வந்திருக்கீங்க. திடீர்னு ஜாதி கலவரம் வருது, வேகமா எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிருவீங்க முதல் ஆளா. உண்மையிலே கலவரத்தை கொண்டு வந்துருவாரு போல இருக்கு இவரு. ஒரு நல்ல விஷயத்த பேசுங்க ஐயா. ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் மதுரையில் பல ஆள் இருக்கு. அதுக்கு போய் அதை பற்றி ஏன் இங்கே பேசுறீங்க? உண்ட ஜாதி கலவரம் வந்தால் ஆளாக நான் ஓடி போயிடுவேனா? எனக்கு ஒரு பட்டத்தை பாரு, இவரை தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கு கொடுக்குற பாராட்டை பாரு. பரவாயில்ல, அப்படி நான் பிற்பாடு ஓடுறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க தம்பி. நடுவர் அவர்களே, ஆரப்பாளையம் போவீங்க, அடிக்கடி பஸ் இருக்கும், திண்டுக்கல் தப்பிச்சு போயிடுவீங்க. ஒரு கிராமத்துக்கு நீங்கள் நானும் பேச போகிறோன்னு வைங்க, எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் ஜாதி கலவரம் திடீர்னு வந்துருச்சு. 4 பேர் வந்தாங்க, குண்டக்க முண்டக்க அடிச்சு போட்டு போய்கிட்டேன்ட்டாங்க. அதில் ஒருத்தன் சொன்னா, லியோனி மாதிரி இருக்குடா, லியோனியாவது மார்கோனியாவது போடுற அவன் இன்னொரு 4 அடி. ஜாதி கலவரத்தில் ஒரு மனுஷன் வெறி பிடிச்சி கையில் ஆயுதத்தை ஏந்தின பிறகு லியோனியாவது கியோனியாவது அறா முதல்ல ஆளை சிக்கிற ஆளை அடிச்சுக்கிட்டு இருப்பானே ஒழிய நல்லவன் கெட்டவன் யார் பார்க்கறது? அவனுக்கு தேவை 10 பேர் சாகணும். அடுத்து 4 பேர் வர்றேன். நம்ம வந்த ஜாதிக்காரனை சொல்லி போன ஜாதிக்காரன் அடி வாங்கியிருப்போம். வந்த ஜாதிக்காரன் என்ன நினைப்பான்? நம்ம நினைப்போம், சரி அவனுக்கு இவன் சொந்தக்காரன் போல, போன ஜாதிக்காரன் சொல்லி இவன்ட்ட தப்பிச்சுக்கிறோன்னு நினைப்போம். ஆனால் இவன் ஜாதிக்காரனா இருப்பான். அவன் ஜாதியை சொல்லிட்டு இவன்ட்ட 4 அடி அடிப்பான். எவனுமே கேட்க மாட்டாங்க. லியோனியா கிராமத்தில் இருந்தாலும் தாக்கியில் பேசுகிறாரு, நகரம் தானே இருந்தாலும் பிடிச்சிருக்கு, நம்ம 4 அடி அடிப்போம்னு கூட வந்து 4 அடி அடிப்பேன். எவனுமே கேட்க மாட்டாங்க. மூக்கு வீங்கி போய், மண்டை உடஞ்சி போய், மூக்கு உடஞ்சி போய் தப்பிச்சம் முளைச்சோம் நீங்கள் நானும் காலையில் ஓடியாந்துருவோம். ஏன்? ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறேன். ஒருத்தர் கிராமத்தில் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னைக்கு ஒரு கணவனை மனைவியும், ஒரு மாணவனை ஒரு ஆசிரியரும், ஒரு காதலனை ஒரு காதலையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அங்க பெரும் நிம்மதி இருக்கு. கிராமத்துல புரிஞ்சுக்கல, டவுன்ல தான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா நடுவர்களே. ஆஹா, இப்போ நீங்க டவுன்ல இருக்கீங்க, உங்களை எங்க அக்காவும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கனாலதான் நிம்மதியா இருக்கீங்க. இல்லைன்னா குழப்பமாயி போயிரும் சண்டையில. குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு வேற ஆளே தேவையில்லையா? கரெக்டாக காமிச்சு வேற பேசுறாரு. அவங்க 2 பேர்த்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும்னு.
நடுவர் அவர்களே, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கு, ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும். அதுக்காக ஊரா வீட்டு பிள்ளையாடு வாடா 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 அப்படின்னு அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை ஏங்கிய செத்து போயிடும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஒருத்தைய கட்டிட்டு வரேன்னா அவன் ஊரா விட்டு பிள்ளை, அவ கர்ப்பமா இருக்கானா அவ வயிற்றுல வளர்றது என் பிள்ளை, அவ பலவீனமா இருக்கல நான் தாயா ஊட்டி வளர்க்கணும், பக்கத்து வீட்டுக்கார ஊட்டி வளர்க்க மாட்டேன். அப்பத்தான் ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்றா உன் பிள்ளை தானா வளரும்னா நம்மால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளைய கொடைக்கானல் வளர்க்கும் போல அப்படின்னு கிராமத்தில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஜாதி கலவரம் எங்கே உருவாகுது? ஒரு கிராமத்தில் தான் உருவாகுது. புதுக்கோட்டையில் 3 தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் உயர்ந்த ஜாதி பெண்களை காதலித்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக கட்டி போட்டு நிர்வாணமாக்கி அவர்களை சாட்டையால் அடித்து செம்புள்ளி குத்தி கழுதையில் ஏற்றிய கயவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கிராமத்தில் தான் இருக்கிறார்கள். ஏயா, தாழ்த்தப்பட்ட உயர்ந்த ஜாதி பொண்ணை காதலிக்க கூடாதா? தாழ்த்தப்பட்டவன் தான் உயர்ந்த ஜாதி பொண்ணை லவ் பண்ணணும். பெரியார் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாற்றி மாற்றி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கய்யா, நான் சாகிறதுக்குள்ள இந்த கல்யாணத்திலேயாவது இந்த ஜாதி ஒளியட்டும்னு தந்தை பெரியார் கண்ட ஆசை அதுதான். பண்ணணும்யா, அது மாதிரி கல்யாணம் நடக்கணும். நடுவர் அவர்களே, நாங்கள் சமதர்மத்தை விரும்புகிறோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேல் ஆகணும். செலக்டட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஒன்றும் கிடைக்கல. செலக்ட் பண்ணுங்க, வாழ்த்துக்கள், நல்லது கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கங்க. ஏசு நேரத்தை நல்ல பொண்ணா நம்ம பையனுக்கு கிடைக்கட்டும். நடுவர் அவர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார உயர்ந்த ஜாதி பொண்ணுக்கு குங்குமம் வச்சு விட்டு அது நெத்தியில நிக்காதா? இல்ல நாங்க மல்லிகைப்பூ தாழ்த்தப்பட்டவன் வாங்கி கொடுத்து உயர்ந்த ஜாதிக்கார பொண்ணு தலையில வச்சா அந்த மல்லிகைப்பூ விழுந்துருமா? இல்ல அவளுக்கு சேலை வாங்கி தந்தாதே அவுந்துருமா? நடுவர் அவர்களே, ஜாதியால ஊறி போய் அவனால ஒண்ணுமே இருக்க முடியல. அருவாவை தூக்காம இருக்க முடியல, அடுத்தவனை அழிக்காம இருக்க முடியல, பஸ்ஸை கொளுத்தாம இருக்க முடியல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புறா தூது போச்சு, காதலி அனுப்பி விட்டா, காதலனே நீ இல்லாமல் உறக்கம் இல்லை. உடனே காதலன் வந்து காதலிக்கு அனுப்புறான். காதலி என்ன சொல்றா தெரியுமா? புறாக்கறி அருமையாக இருந்தது, இதையே நீ மெயின்டைன் பண்ண அப்படின்னா. நம்மால் பார்த்தான், புறா வாங்கிய இவளுக்காக நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணாங்க. தபால் வந்துச்சு. லேட்டஸ்டா இப்ப எது தெரியுமா தூது போகுது? எதுல? பஸ் தூது போகுது. நடுவர் அவர்களே, நகரத்துல இருந்து ஒரு பஸ் கிராமத்துக்கு போவேன். உடனே நம்மால் எழுதி அனுப்புவேன், வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்னு அவன் ஜாதி பேரவை கீழே எழுதி வைப்பேன். நம்மால் என்ன தெரியுமா பண்ணியா? நகரத்தில் இருக்கவன் வெட்டு குத்து நாங்க எதையும் பார்ப்போம் மதுரைக்காரண்டா அப்படின்னு. கடைசியில் அந்த பஸ்ஸு கிராமத்துக்கு நகரத்துக்கு நடுவில் மாட்டி எரிஞ்சு போயிடும். நடுவர்களே, அந்த பஸ் யார் வாங்கினது? பல அம்மாக்கள் சேர்ந்து வாங்கினதா? பல அப்பாக்கள் சேர்ந்து வாங்கினதா? பல சாமிகள் சேர்ந்து வாங்கினதா? நம்ம காசுல வாங்கின பஸ்ஸியா? சிந்திச்சு பார்த்தானா? நம்ம எரிச்சிட்டு நம்ம தானே காசு கொடுக்கணும் அடுத்து பஸ் வாங்குறதுக்கு. இது ஒரு புது மெத்தட் ஆகி போச்சு. கிராமத்தில் ஏதாவது ஒரு கடையில் ஒரு ஆள் வெட்டுப்பட்டு செத்து போனான்னா பஸ்ஸில் எழுதிடுறான், நம்ம ஆள் ஒருவரை வெட்டி விட்டார்கள், வெட்டுவோம் குத்துவோம் ஒன்று சேருவோம் அப்படின்னு ஒரு தாரில் எழுதி விட்டுறான். டவுனில் அதை பார்க்குறான், டே வெட்டி விட்டாங்களாம்டா அப்படின்ட்டு இங்கே உடனே பிரச்சனை ஆகுது. ஏன்னா இப்போ வந்து கிராமத்திலேருந்து தான் அந்த ஜாதி பிரச்சனை டவுனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தம்பி அதானே? அதனால பஸ்ஸு பூரா டவுனுக்கும் கிராமத்துக்கும் இடையில வச்சு எரிக்கிறான். நடுவர்களே, உங்களை பஸ்ல பார்த்து போங்கன்றேன். ஏன்னா இளமை துடிப்போட இருக்கீங்க, வாழ்க்கை இழந்துடக்கூடாது இல்லையா? ஆமா. நடுவர் அவர்களே, நீங்க நகரத்துல வாழ்றனாலதான் கதாநாயகன் மாதிரி இருக்கீங்க. பல வேட்டை கேளுங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சா நீங்க கேளுங்க, கல்யாணம் ஆன மாதிரியா நீங்க இருக்கீங்க. இன்னும் ஒரு 5 கல்யாணம் கூட பண்ணலான்னு இந்த கூட்டம் சொல்லும். ஏன் என்னையா நீ எங்க வீட்டுக்காரம வேற முன்னால உட்காந்துக்கிட்டு இருக்குது, நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு பிட்டை போட்டுக்கு இருக்கிறீங்க. நான் வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டு கஞ்சி குடிக்கிறதா வேணாமா? ஆளுக்கு இன்னும் ஒரு 5-6 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் போல இருக்கு, அப்படி இருக்குன்னு வேற தட்டி விட்டுக்கு இருக்காரு. இது நகரத்தில் நான் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கேன். நான் கிராமத்தில் இருந்தால் எப்படி இருந்திருப்பேன்? ஒன்றரை வேப்பண்ணையை தலையில் தடவிக்கிட்டு இப்படி வேட்டியை கட்டிக்கிட்டு இப்படி வெறுமையோட உட்காந்துருப்பேன். உண்மையில அப்படி தான் சொல்ல வர்றீங்க. டவுனில் இருக்க போய் தான் நல்லா இருக்கேனா? நடுவர் அவர்களே, எங்க அக்கா என்ன தெரியுமா நினைப்பாங்க? இவளையே உங்களுக்கே மனசு சந்தோஷமா இருக்கும், இவ்வளவு அக்கா சொல்லியிருப்பாங்க, இருந்திருந்து வழுக்க தலையணை என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை என் அப்பனும் ஆத்தாலும் சேர்த்து கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி விட்டாங்கன்னு. இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்லியிருக்கேன், அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னங்க, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லைங்க.
இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. இதான் நடுவர் அவர்களே நிம்மதியை தருது. ஆஹா, அருமையான கருத்தை சொல்கிறாரு. ஆனால் இடையில குடும்பத்தை குழப்பத்தில் உண்டு பண்ணுற சில விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நகரத்தோடு சேர்த்து. நல்ல கருத்து தம்பி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. இனி இவர் சொன்ன கருத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு சொன்னால், நகர வாழ்க்கை வந்து ரொம்ப அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நகரத்தில். ஆனால் கிராமத்தில் தான் ஒருத்தன் வாழ்க்கையில் இன்னொருத்தன் தலையிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேர் போய்கிட்டு இருந்தானே, இவன் யார் புதுசாக இருக்கான் அப்படின்ட்டு உட்காந்து கேட்கறதுக்குன்னே 4 பேர் கிராமத்தில் உட்காந்துருப்பேன். அதுக்குன்னே ஒரு சாவடி கட்டி வச்சுருப்பாங்க திண்ணையில், அந்த அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், யார் போகிறா வர்றா அப்படின்ட்டு. இதே பொழப்பாக இருக்கும். அங்கே யாராவது ஒரு ஆள் அனாவசியம் செத்து போயிட்டா அந்த செத்த விஷயத்தை கொண்டு வந்து டவுனில் எழுதி போடுறது. இன்றைக்கி நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், கிராம பூசாரிகள் ஊர்வலம். அவங்க தான் நம்ம கோரிக்கையை தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறவங்க. அவங்க இன்னைக்கு கோரிக்கை எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தை வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பாவமாக இருக்குது. நமக்கும் தெய்வத்துக்கு இடையில இருக்கிறவங்க அவங்க. எனக்காக கடவுள்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி, ஐயா பிள்ளையெல்லாம் படிக்கணுமா, நீ கொஞ்சம் ஏற்பாடு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி மெட்ராஸில் உண்ணாவிரதம் உட்காந்துருக்குது. அதுக்கு பூரா என்னையா நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கீங்க, அப்புறம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் போய் எங்கே சொல்கிறது, பக்கத்தில் இருக்க சாமிகிட்ட சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்குது. அதுதான் எங்கே சொல்லணுமோ அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு கிராம பூசாரிகள் மாநாடு உண்ணாவிரதம்னு மெட்ராஸில் நடந்துகிட்டு இருக்கு. கிராமத்தில் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அறியாமையில் மக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள்னு பேசினார். அந்த மாதிரி. ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை, எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. இன்னொருத்தர் வேலையில் ஒருத்தன் தலையிடாமல் இருக்கிறதே கலகம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படைன்னார்.